காதல். அத்தியாயம் 29. பொறுங்கள் மிஸ்டர் பெரிய பெத்து, பொறுங்கள் மிஸ்டர் ரகுநாதர். தந்த குச்சியால் பல்லை குத்தி கொண்டே பேசினார் ஏழ்துரை. கோட்டையில் கவர்னர் பெருமானின் அறை அது. பெரிய சாளரத்தின் வழியே காலை வெயில் சுள்ளென்று உரைத்தது. பங்காவை இடைவிடாமல் இழுத்தான் வெளியே இருந்த பியூன். கவர்னர் துரை அப்போதுதான் உண்டு முடித்திருந்த காலை பலகாரங்கள் மேஜையின் மீது சிதறி கிடந்தன. குசினி சிப்பந்தி ஓசைப்படாமல் அடுக்கினான் பூ வேலை செய்த பீங்கான் தட்டுக்களை. எட்ட நின்றிருந்தார்கள் கவர்னரின் சகாக்களான 3 துரைகள். என் மகளை வலுக்கட்டாயமாக சிங்காவரம் அரண்மனைக்கு கொண்டு சென்று விடுவது என்று தீர்மானித்து மயக்க மருந்து கொடுத்து வைத்திருக்கிறோம் என்றார் பெரிய பெத்து. அவர் விட்ட இடத்தில் தொடர்ந்தார் ரகுநாதர். மயக்கம் தெளிவதற்குள் போய்விட வேண்டும், 3 நாட்கள்தான் மயக்கம் பலிக்கும் என்றார். இதுதானே முதல் நாள். குத்தி எடுத்ததை நாசுக்காக துப்பினார் ஏழ்துரை. இன்று பிற்பகல் கல்கத்தாவிலிருந்து புது புது கருவிகள் வந்துவிடும். கப்பலை பார்த்ததாக சில கட்டுமரக்காரர்கள் கூட சொன்னார்கள். எப்படியும் 50 பண்டாரங்கள் தயார். அது போதுமா என்று குறுக்கிட்டார் ரகுநாதர். அதற்கு மேல் போனால் ஆபத்து. சிங்காவரம் படைகளுடன் நேரடியாக வெளிப்படையாக மோதுவது என்றால் 3000 அல்லது 4000 பேர் தயார் செய்ய வேண்டும். செஞ்சி தஞ்சை ராஜாக்களின் பகைமையும் ஏற்படும். ஜனங்களின் விரோதத்தை சமாளிக்க வேண்டும். என் ஏற்பாடுதான் சிறந்தது. ராஜ்யத்தில் எது எது முக்கியமான இடங்கள் என்பதை ரகுநாதர் எனக்கு தெரிவிக்கட்டும். பொழுது விடியும் போது சூரியோதயம் எவ்வளவு சாதாரணமோ அவ்வளவு சாதாரணமாக பெரிய பெத்துவின் மகள் யாரெங்கே? தயங்கி வெளியே நின்றிருந்த சேவகன் ஒருவன் குனிந்து பணிந்து நீட்டினான் ஒரு ஓலையை. இடது கையால் வாங்கி பார்த்தார் ஏழ்துரை. அடடா, காசி வீரண்ணா காலமாகிவிட்டாராம் இன்று விடிய காலை. ரகுநாதரை தவிர மற்ற அனைவருக்கும் அந்த பெயர் அறிமுகமானதுதான். பெரிய பெத்துவுக்கு வர்த்தகத்துறையில் அவர் நண்பர், போட்டியாளரும் கூட. நமது நெடுநாளைய வாடிக்கையாளர்லவா இவர்? ஏழ்துரை தன் சகாக்களிடம் விசாரித்தார். ஆகவே வழக்கமான கம்பெனி மரியாதைகளை அனுப்பி வையுங்கள் என்றார். அதிகாரிகளில் ஒருவர் வெளியேறினார். உடனே திரும்பி வந்தார். காசி வீரண்ணாவின் மரணத்தினால் வேறொரு சிக்கலாம், புகார் சொல்ல வந்திருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். என்னவாம்? அவர் இந்து என்பதால் தகனம் செய்ய வேண்டும் என்கிறார்கள் அவருடைய குடும்பத்தினர். அவர் ஒரு முஸ்லிம் என்றும் அடக்கம் செய்ய வேண்டுமாதலால் தங்களிடம் பிரேதத்தை ஒப்படைக்க வேண்டும் என்றும் சில முஸ்லிம்கள் கேட்கிறார்கள். விசித்திரமாக இருக்கிறதே என்றார் ஏழ்துரை. இது உண்மையா மிஸ்டர் பெரிய பெத்து? காசி வீரண்ணா ஒரு மர்மமான மனிதர். பல கதைகள் உண்டு அவரை பற்றி. எதையோ நினைவுபடுத்தி கொள்ள முயன்றார் பெரிய பெத்து. ஆம், அவரிடமிருந்து சில அடிமை கிழவர்களை நான் வாங்கினேன் 7-8 வருடங்களுக்கு முன்பு. அவர்களை கேட்டால் தெரியும். கொஞ்சம் விசாரியுங்கள். கம்பெனி சார்பில் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். உங்கள் தீர்ப்புக்கு 2 தரப்பிலும் கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறேன். அப்படியானால் என்று எழுந்து கொண்டார் ரகுநாதரும். பிற்பகலில் வாருங்கள் என்று விடை கொடுத்தார் ஏழ்துரை. ஆனால் ஒன்று, சிங்காவரத்தில் முக்கியமான இடங்களை பற்றிய பட்டியலை நீர் தர வேண்டும். எப்படி எப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு நான் திட்டம் தருகிறேன். கவர்னர் பெருமானின் தந்த குச்சிக்கு வேலை மறுபடியும் ஆரம்பமாயிற்று. என்னையா விழிக்கிறீர்? உமக்கு தெரியாதா? பெரிய பெத்துவின் மீசை 2 கோடியிலும் துடித்தது. காசி வீரண்ணாவின் 200 ரூபாய் பாக்கிக்காக 10 அடிமைகளை நாம் வாங்கி கொள்ளவில்லை. 7-8 வருடங்களுக்கு முன்பு இருக்கும். இதற்கெல்லாம் கூட கணக்கு வைத்து கொள்ளவில்லை என்றால் என்ன கணக்கு பிள்ளை நீர்? பாதுஷாவின் பட்டாளத்துக்கு ஆள் வேணுமாம், போய் சேர்ந்து கொள்ளும். தடிமா டாட்டம் சரீரம், அதற்குத்தான் லாய்க்கு. எஜமான் கோபித்து கொள்ளக்கூடாது. கையது கொண்டு மெய்யது பொத்தி நின்றார் அந்த கணக்கு பிள்ளை. 10 அடிமைகள் வாங்கியதற்கு கணக்கு இருக்கிறது. ஆனால் அவர்கள் யார் யார், பெயர் என்ன என்பதுதான் குறித்து கொள்ளவில்லை. சின்ன எஜமானிக்கு தெரியும், தெய்வநாயகிக்கு தெரியுமா? பின்னே இதை முதலிலேயே சொல்லுவதற்கென்ன? பெரிய பெத்து எழுந்து கொண்டார். கண்ணை மூடி யோசனையில் ஆழ்ந்திருக்கும் ரகுநாதரை கண்டார். உங்களுக்கு களைப்பாக இருந்தால் இங்கேயே இருங்கள், நான் போய் கேட்டுவிட்டு வருகிறேன். இல்லை இல்லை, நானும் வருகிறேன். வேடிக்கை பார்க்க ஆசையாக இருக்கிறது என்று புறப்பட்டார் ரகுநாதர். வேடிக்கையா? ஆமாம். மயக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் மகளோடு ஒரு தந்தை எப்படியெல்லாம் பேசுகிறார் என்பது வேடிக்கை அல்லவா பின்னே? அச்சோ, மறந்தே போனேனே. தேக்கு மர கதவின் சிற்ப வேலைப்பாடுகளை நெருடியபடி நின்றார் பெரிய பெத்து. ராத்திரி பார்த்ததுதான் தெய்வநாயகியை. அவளை தொந்தரவு செய்யக்கூடாது என்று வேலைக்காரர்களையும் தடுத்திருக்கிறேன். போய் பார்க்கலாம் எப்படி இருக்கிறாள் என்று.
இருவரும் தெய்வ நாயகியின் அறையை அடைந்தபோது எவ்வித மாறுதலும் தென்படவில்லை. அவள் கண்கள் மூடி இருந்தன. மூச்சு சீராக வந்து கொண்டிருந்தது. உதடுகள் மட்டும் ஏனோ துடித்தன. உங்கள் மகள் எதையோ நினைத்து முனகுகிறாள் என்றார் ரகுநாதர். பெரிய பெத்து அவள் உதட்டருகே குனிந்தார். காது கொடுத்து கேட்டார். சிவசிதம்பரம், சிவசிதம்பரம், உங்களை நான்... சிவசிதம்பரமா? தன் செவியையே நம்ப மறுத்தவர் போல திகைப்புடன் பின்னடைந்தார் பெரிய பெத்து. யார் அது? குழம்பினார் ரகுநாதர். என் உறவுக்கார பையன். இவளுக்கு முறைப்பையன். ஆனால் இருங்கள் இருங்கள். தெய்வ நாயகியின் உதடுகள் மீண்டும் அசையவே அவளை நோக்கி குனிந்தார் பெரிய பெத்து. அப்பா எப்படியும் உங்களை மீட்டு விடுவார். அவரிடம் சொல்லத்தான் வெட்கமாக இருக்கிறது. விரைவில் நாம் சேர்ந்து விடுவோம் சிவசிதம்பரம். இரண்டொரு முறை தெய்வ நாயகி விசித்தாள். பிறகு புரண்டு ஒரு கழித்து படுத்துவிட்டாள். யோசனையுடன் நின்றார் பெரிய பெத்து. கப்பலிலும் படகிலும் பல்லக்கிலும் குதிரையிலும் தன்னுடன் பல முறை பயணம் செய்துள்ள ஒரு சின்னஞ்சிறு பாலகனின் பால்மனம் மாறாத முகம் அவரது மனக்கண்ணில் எழுந்தது. மரணப்படுக்கையில் கிடக்கும் தமக்கை இவனை வளர்த்து ஆளாக்கு தம்பி என்று ஒப்படைத்த காட்சி தோன்றியது. சிவசிதம்பரமும் தெய்வ நாயகியும் ஒருவரையொருவர் அடித்து கொண்டும் கிள்ளிக்கொண்டும் விளையாடிய நிகழ்ச்சிகள் முளைத்தன. உங்களுடன் இருந்து இந்த அடிமை வர்த்தகத்தை கவனித்துக் கொள்வதா? அதற்கு வேறு ஆளை பாருங்கள் என்று நெருப்பாக கூறிவிட்டு வெளியேறும் ஒரு இளைஞனின் மெலிந்த உருவம் நினைவில் உறுத்திற்று. இப்போது எங்கே இருக்கிறான் அவன்? ரகுநாதர் விசாரித்தார். கோட்டையில் கைதியாக. குறுக்கும் நெடுக்கும் உலவினார் பெரிய பெத்து. அவன் ஒரு அசட்டு பிள்ளை. கோல்கொண்டா நவாபின் பிரதிநிதி என்று நினைத்து கொண்டான். சுதந்திரம் புரட்சி என்று கோஷமிட்டான். ஆனானப்பட்ட லிங்கப்பாவே இருக்குமிடம் தெரியாமல் போன பிறகு இவன் எந்த மூலை? பிடித்து அடைத்து விட்டார்கள் கோட்டையில். உங்கள் மகள் அவனையே நினைத்து உருகுகிற மாதிரி அல்லவா இருக்கிறது? அதுதான் ஆச்சரியம். அவனை கண்டாலே பிடிக்காது இவளுக்கு. அத்தனை வெறுப்பு. என்ன திடீர் காதல் என்றுதான் புரியவில்லை. இதெல்லாம் எனக்கு முன்பே தெரிந்திருந்தால்... பெருமூச்சு வெளிப்பட்டது பெரிய பெத்துவிடமிருந்து. இப்போதும் ஒன்றும் முழுகிவிடவில்லை. கோட்டையிலிருந்து அவனை விடுவிக்க வழி பாருங்கள். யார்? அந்த புரட்சிக்காரனையா? கம்பெனியாருக்கு தெரிந்தாலே ஆபத்து என்று என் உறவை கூட அவர்களிடம் சொல்லவில்லை இதுவரை. அவர்களை எப்படி கேட்பது? கேட்பானேன். ரகசியமாகவே மீட்போம். எல்லாம் கூடி வருகிறது பாருங்கள். புரட்சி சுதந்திரம் எல்லா கோஷமும் பொறுப்பில்லாத வரையில்தான். சிங்காவரத்து இளவரசியின் கணவனாக அவன் ஆகட்டும், பிறகு பாருங்கள். பெரிய பெத்துவின் முகம் மலர்ந்தது. ரகுநாதரே, அப்படியெல்லாம் கூட நடக்குமா? வாருங்கள், நடக்கும்படி நாம் செய்யலாம். பெரிய பெத்து மகளை திரும்ப நோக்கினார். தெய்வநாயகி, உன் ஆசை விரைவிலேயே நிறைவேறும் அம்மா. இருவரும் வெளியேறிய சிறிது நேரம் கழித்து மஞ்சத்தில் எழுந்து உட்கார்ந்தாள் தெய்வநாயகி. படபடவென்று சிறகடித்து கொண்டு உள்ளே வந்தது அவள் வளர்த்து வரும் ஒரு மாடப்புறா. சிமிழிலிருந்து கொஞ்சம் தானியம் எடுத்து உள்ளங்கையில் கொட்டி கொண்டாள். கொத்தி கொத்தி தின்னும் புறாவின் மெத்தென்ற சிறகை கோதி கொடுத்தாள் கோதை. செய்தி தெரியுமா உனக்கு? மெல்ல அப்பா காதிலே போட்டுவிட்டேன். பாரேன், கொஞ்ச நாளில் அவரை தெரியாதா உனக்கு? அவரை போ போ. மாடப்புறா தன் அழகிய கண்களை சுழற்றி சுழற்றி தெய்வ நாயகியை ஆச்சரியத்துடன் பார்த்தது. பெரிய பெத்து உள்ளே நுழைந்ததுமே சந்தடிகள் கப்சிப் என்று அடங்கின. நடு கூடத்தில் கிடத்தப்பட்டிருந்தது காசி வீரண்ணாவின் பிரேதம். சென்னை பட்டினத்தின் பல சாகச கதைகளுக்கு நாயகனாக விளங்கிய அந்த கிழவர் சகலமும் அடங்கி வெறும் சவமாக ஒடுங்கி கிடந்தார். கம்பெனி கவர்னர் ஏழ்துரையிடமிருந்து வந்திருந்த மலர் மாலை அவர் மீது போர்த்தப்பட்டிருந்தது. மரியாதை சால்வை அவர் காலடியில் மடித்து வைக்கப்பட்டிருந்தது. மனைவிமார்களும் அவர்களுடைய குழந்தைகளும் பக்கத்து அறைக்குள்ளிருந்து எழுப்பிய ஒப்பாரி தெருவையே கிடுகிடுக்க செய்து கொண்டிருந்தது. வாசலில் சில முஸ்லிம் பெரியவர்கள் பெரிய பெத்துவை வரவேற்றார்கள். கம்பெனியிலிருந்து தகவல் வந்ததா? விரல்கள் மீசியை சுண்ட வினவினார் பெரிய பெத்து. வந்தது ஐயா. தங்கள் முடிவுக்கு கட்டுப்படுகிறோம் என்றார் ஒரு முஸ்லிம் பெரியவர். என்ன ஆதாரத்தை வைத்து உங்கள் கோரிக்கையை வெளியிட்டிருக்கிறீர்கள்? ஒரு முதியவர் விளக்கினார். சின்ன வயதில் பட்டணத்தை விட்டு ஓடிப்போனவர் இவர். இளமையில் 40-45 வருடங்களுக்கு முன்பு மறுபடியும் வந்தார். திருவல்லிக்கேணியில் பிரபலமான வர்த்தகராக வசித்து வந்தார். ஹசன் கான் என்று பெயர். ராயபுரம் கிராமத்து பக்கத்தில் ஒரு மசூதி கூட கட்டினார். பிறகு வியாபாரம் நொடித்து விட்டது. ஓடிவிட்டார் பழையபடி. 15 வருடம் கழித்து திரும்பி வந்து இங்கே குடியேறினார். என்னை போல சில கிழவர்கள்தான் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். மற்றவர்களுக்கு தெரியவில்லை.
நீங்கள் அவரிடமே நேரில் கேட்டீர்களா? கேட்காமல் இருப்பேனா? என்னிடம் ரகசியமாக ஒத்துக்கொண்டார் தான் ஹசன் கான் என்று. வியாபார சௌகரியங்களுக்காக இதுவரை வேஷம் போடுவதாகவும் சொன்னார். ஓ, இதுவரை இந்துவாக வேஷம் போடுகிறாரா? பெரிய பெத்து மீசையை திருகியவாறு மௌனமாக இருந்தார் சிறிது நேரம். காசி வீரண்ணா பெரிய சாமர்த்தியக்காரர். முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதில் ஆதாயம் உண்டென தெரிந்து அதற்காகவும் சிற்சில சமயம் அப்படி சொல்லி இருப்பார். இங்கேயே இருங்கள் என்று சொல்லிவிட்டு ரகுநாதருடன் உள்ளே நுழைந்தார். காசி வீரண்ணாவின் காது நுனிகளைத்தான் முதலில் கவனித்தார். மிக சின்ன வயதில் கடுக்கனுக்காக குத்தப்பட்ட வடு தெரிந்தது. மடலை மடித்து பார்த்தார். கழுத்தும் காதும் ஒட்டும் இடத்தில் சங்கு சக்கரம் பச்சை குத்தப்பட்டிருந்தது. காசி வீரண்ணா இந்துதான். சில முஸ்லிம்களை ஏமாற்றுவதற்காக நடுநடுவே தானும் முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் போலும். தீர்ப்பை வெளியிட எழுந்தார் பெரிய பெத்து. வெங்கடாத்ரி என்ற வர்த்தகர் மெல்ல நெருங்கினார் அவரை. தயவு பண்ணி எங்கள் பக்கமாகவே தீர்ப்பு சொல்ல வேண்டும். இந்து என்று தங்களுக்காக எதுவும் செய்கிறேன். பெரிய பெத்துவின் காதோடு பேசினார். பெரிய பெத்துவின் உதட்டில் புன்சிரிப்பு தவிழ்ந்தது. நேர்மையான முடிவை தெரிவிக்கப் போகும் சமயத்தில் லஞ்சமா? எதையும் எப்போதும் பயன்படுத்தி கொள்ள தவறாதவர் அவர். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறதே என்றார். ஆமாம், காலையில் கோட்டையில் பார்த்திருப்பீர்கள். கடல் பொங்கியதால் ஏற்பட்ட சேதங்களை பழுது பார்க்க நான் தான் குத்தகை எடுத்திருக்கிறேன். ஓ, பெரிய பெத்துவின் புருவங்கள் முடிச்சிட்டன. கோட்டையிலா? உங்கள் ஆட்கள் பல பேர் அங்கே இருப்பார்கள் இல்லையா? ஆமாம், ஏன்? ரகுநாதரை தவிர மற்றவர்களை விலகி போக சொன்னார் பெரிய பெத்து. வெங்கடாத்ரியிடம் மெல்ல வெளியிட்டார் தன் எண்ணத்தை. சிறிது சிரமம்தான், ஆனால் செய்து முடிக்கிறேன் வாக்களித்தார் வெங்கடாத்ரி. மேலும் சில கிசுகிசுப்புகள் தொடர்ந்தன. பிறகு வெளியே வந்தார் பெரிய பெத்து. வருந்துகிறேன் நண்பர்களே, காசி வீரண்ணா பிறப்பால் இந்துதான். நீங்கள் நினைத்திருக்கும் ஹசன் கான் அவர் அல்ல. இந்து முறைப்படி அவரை தகனம் செய்வதுதான் சரி. ஏமாற்றத்தினால் அந்த முஸ்லிம் பெரியவர்களின் முகம் கூம்பின. எனினும் பெருந்தன்மையுடன் தீர்ப்பை ஒப்புக்கொண்டார்கள். பிறகு ஒவ்வொருவராக வெளியேறினார்கள். அத்தனை கூலி ஆட்களில் 3 ஆட்கள் மட்டும் தலையில் நீல முண்டாசு கட்டி கொண்டிருந்தார்கள். அதுதான் அடையாளம் பெரிய பெத்து தொடர்பு கொள்வதற்கு. உடைத்த கற்களை எடுத்து சென்று கொண்டிருந்தான் ஒருவன். எச்சரிக்கையுடன் பார்த்து கொண்ட பின்னர் அருகில் அழைத்தார் அவனை. என்ன, சிவசிதம்பரம் எங்கே இருக்கிறார் என்று தெரிந்துவிட்டதா? அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். ரகசிய குரலில் பதில் கிடைத்தது. நீங்கள் அடிக்கடி எங்களுடன் பேச வேண்டாம். ஏன்? கம்பெனி வக்கீல் இல்லை, ஐசா கூலி என்பவர். நம் உடன்படிக்கை அவர் காதுக்கு எட்டி இருக்கிறதாம். துரைகளிடம் வத்தி வைத்திருப்பதாக கேள்வி. மீசை நுனிகளை சுண்டினார் பெரிய பெத்து. காசி வீரண்ணா தகனம் ஆகிவிட்டதல்லவா? ஆகிவிட்டது. அப்புறம் என்ன? ஒரு கேலி சிரிப்பு. சாம்பலை வேண்டுமானால் ஒரு பெட்டியில் போட்டு புதைத்து அடக்கம் பண்ணட்டும். என் தீர்ப்பு தீர்ப்புதான். பயப்படாமல் வேலையை கவனி. எங்களை பற்றிய பயம் இல்லை. தாங்கள் என்னையா? மேலும் பெரிதாக நகைத்தார் பெரிய பெத்து. கம்பெனியானுக்கு அத்தனை... ஐயா பெரிய பெத்து, ரகுநாதரின் உற்சாகமான அழைப்பு கேட்டது. உங்களை எங்கெல்லாம் தேடுவது? வாருங்கள் வாருங்கள். இதோ வந்தேன். 2 எட்டில் நண்பரை அடைந்தார் பெரிய பெத்து. ஏது, சிங்காவரம் கோட்டையே பிடித்துவிட்ட சந்தோஷத்தில் இருக்கிறீர்களே? பின்னே, இடிக்கவும் மின்னவும் ஆரம்பித்துவிட்ட பிறகு மழை வருமோ வராதோ என்றா கவலைப்படுவார்கள்? பெரிய பெத்துவின் கரங்களை பிடித்து குலுக்கினார் ரகுநாதர். கல்கத்தாவிலிருந்து கப்பல் வந்துவிட்டது. பெட்டி பெட்டியாக தளவாடங்கள், எவ்வளவு வகை வெடிமருந்துகள். துரைமார்கள் உங்களையும் என்னையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பாட்டுக்கு... தொனி தாழ்ந்தது. மருமானை கண்டுபிடித்து விட்டீர்களா? முயற்சி நடக்கிறது. பெரிய பெத்துவையும் தொற்றிக்கொண்டது பரபரப்பு. ஆயுதங்கள் வந்தாயிற்று என்றால் இன்று இரவே நாம் புறப்பட வேண்டியிருக்குமே. கவர்னரின் அலுவலக வாசலில் எத்தனை நெருக்கடி, என்னென்ன சந்தடி. கூலி ஆட்களின் தலையிலிருந்து சுமைகள் இறங்கியவாறு இருந்தன. இப்படி வை, இந்த பக்கம் நகரு, தொடாதே. ஏன் இது நனைந்திருக்கிறது? தண்ணீர் படாமல் கொண்டு வர தெரியவில்லை? இதிலே ஒன்று குறைகிறதே. இப்படி பல கட்டளைகள். கவர்னர் ஏல்துரையே அங்கே காணவில்லை. பிரதம பீரங்கி தளபதியான கெஷ்ராம் துரை இரும்பு பந்து போன்ற பொருளை கையில் வைத்து ஆராய்ந்து கொண்டிருந்தார். பே மாஸ்டரான வில்லியம் ரேசர் ஒரு துப்பாக்கிக்காக இலக்கு தேடிக்கொண்டிருந்தார். பண்டகசாலை மேற்பார்வையாளரான ஜான் செய்னி பெட்டி ஒன்றை உடைத்து கொண்டிருந்தார். சூழ்ந்தார் போல நின்றிருந்தார்கள் பல துபாசிகளும் சிப்பாய்களும்.
பார்த்தீர்களா என்றார் கெஷாம் பெருமையுடன். பகலுக்கு மேல் வந்துவிடும் என்று சொன்னால் நம்ப மாட்டேன் என்கிறீர்களே. இவ்வளவும் புத்தம் புதிய நவீன தளவாடங்களாக்கும். பெரிய பெத்துவின் கண்கள் இமைக்க மறந்தன, பிரமித்து நின்றன. இந்த கருவிகளை அவர் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. இன்றைக்கே புறப்பட்டு விடலாம் போல் இருக்கிறதே சிங்காவரத்துக்கு என்றார். தடையே இல்லை. பிரேசர் துரை முறுவல் பூர்த்தார். இவைகளை கையாளுவதற்கு அதிக பயிற்சி கூட தேவையில்லை, இல்லையா மிஸ்டர் கெஷாம்? ஆமாம். கையிலிருந்த உருண்டையை காட்டினார் அந்த பீரங்கி தளபதி. இது என்னவென்று தெரியுமா பெரிய பெத்து? பரிகாசம் செய்கிறீர்களா என்றார் பெரிய பெத்து. ரகுநாதர், உங்களுக்கு? பார்த்தது கூட இல்லை. வெடிமருந்து பொடி அடைத்த குண்டு. பீரங்கியோ துப்பாக்கியோ வேண்டியதில்லை. கையால் வீசி எரிய வேண்டியதுதான். விழுந்த இடத்தில் வெடிக்கும், பிறகு தீப்பிடிக்கும். எங்கள் புராணங்களில்தான் இந்த மாதிரி கணைகளை பற்றி படித்திருக்கிறோம் என்றார் பெரிய பெத்து. ஓ அப்படியா? இந்தாருங்கள் பெரிய பெத்து, எரிந்து பாருங்கள். கெஷாம் ஒரு உருண்டையை நீட்டினார். வேண்டாம் வேண்டாம், ஏன் வீணாக்குகிறீர்கள்? பரவாயில்லை, பண்டத்தின் தரத்தையும் பரிசோதித்து பார்க்க வேண்டாமா? எரியுங்கள். பெரிய பெத்து அதை கையில் வாங்கி கொண்டார். கனமாக இருந்தது. ஓரளவு அச்சத்தையும் ஏற்படுத்தியது. எதிரே தெரிந்த வெற்று மைதானத்தில் பார்வையை செலுத்தினார். எங்கே எரியட்டும் என்று கேட்டார். ஓ, இலக்கு கேட்கிற அளவுக்கு தேர்ச்சி பெற்று விட்டீர்களா? சிரித்தார் கெஷாம் துரை. அவர் விழிகளும் ஆராய்ச்சி செய்தன. பிறகு சொன்னார், அதோ புளிய மரத்தின் பக்கத்திலே ஒரு பாழடைந்த குடிசை. அதை எப்படியும் தகர்க்கத்தான் போகிறோம், இல்லையா சேனி? 3 பரங்கிகளின் பார்வையும் ஒன்றோடு ஒன்று கலந்தன. அந்த குடிசைதானே? ஆமாம் ஆமாம் என்றார் சேனியும் பிரேசரும். பெரிய பெத்து கைகளை அகல விரித்து ஓங்கி வீசினார் குண்டை. படீரென்று வெடித்தது குண்டு. குபீரென்று பற்றி எரிந்தது குடிசை. சடசடவென மடிந்தன மூங்கிலும் மரமும். எப்படி என்றார் கெஷாம். குறி பிரமாதம் என்று பாராட்டினார் ரகுநாதர். திமுதிமுவென்று ஓடி வந்தனர் 2 சிப்பாய்கள். மூச்சு இறைக்க இறைக்க சலாம் வைத்தனர். அது அந்த கொட்டகையில் எரியும் இடத்தை கைகள் காட்டின. அங்கே என்ன? அங்கே ஒரு கைதியை அடைத்து வைத்திருந்தோம் தற்காலிகமாக. என்ன? சீறினார் கெஷாம். கடல் பொங்கிய போது பந்தோபஸ்துக்காக, பாதுகாப்புக்காக. முன்னே எங்களுக்கு சொல்ல வேண்டாமா அதை? 3 பரங்கியரும் மீண்டும் பார்த்து கொண்டனர் ஒருவரையொருவர். வாருங்கள் பார்க்கலாம். கைதியா இருந்தான்? எந்த கைதி? பரிதாபம். ஆணி அடித்து விட்டார்களா பெரிய பெத்துவின் காலில்? நகராமல் நின்றார் அவர். இரத்தம் கட்டி வெளிரி போன முகத்தை பார்க்கவே பயமாக இருந்தது ரகுநாதருக்கு. மௌனமாக அவர் கைகளை பற்றி கொண்டார். பின் தொடர்ந்தார் துரைமார்களை. அதற்குள் சிப்பாய்கள் சிலர் எரிகின்ற குடிசைக்குள் நுழைந்து விட்டார்கள். சிதைந்து கருகி உருக்குலைந்திருந்த ஒரு மெலிந்த உடலை வெளியே இழுத்து போட்டார்கள். நடுங்கும் கண்களை உயர்த்தி நோக்கினார் பெரிய பெத்து. அவர் தொண்டையில் எதுவோ சிக்கியது. அடி வயிற்றை பிசைந்து எடுத்தது. ஒரு சிப்பாய் தெரிவித்தான், இவன் பெயர் சிவசிதம்பரம் என்று. ஆ! தன்னை மீறி அலறிவிட்டார் பெரிய பெத்து. என்ன மிஸ்டர் பெரிய பெத்து, ஏன் கூவினீர்கள்? உங்களுக்கு தெரிந்தவனா இவன்? அசையாத விழிகளால் நோக்கியபடி அடுக்கினார் கேள்விகளை கெஷாம் துரை. செய்னி துரை அவரையே பார்த்து கொண்டிருந்தார். பிரேசர் துரை அவரையே கவனித்து கொண்டிருந்தார். பெரிய பெத்து வெளியேற துடித்த வார்த்தைகளை தொண்டைக்குள் திருப்பி அனுப்பினார். பொங்கி வழியவிருந்த கண்ணீரை பின்னுக்கு தள்ளினார். இவனையா? சேச்ச, தெரியாதே என்றார். பரங்கிகள் மூவரும் ஒருவரையொருவர் பார்வையினாலேயே பாராட்டி கொண்டனர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.